நெகேமியா 9:7-8. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படிக்கு அவனோட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். நெகேமியா புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வந்தபோது அவர்களுக்கு முன்பாக வேத புத்தகத்தை திறந்து வாசித்தார்கள் என்று மேலே உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் ஒரு நீண்ட ஜெபம் செய்கிறார்கள். இந்த ஜெபத்தில் நினைவு கூறுதல் இருக்கிறது. நாம் யார், நாம் எப்படிப்பட்டதான மக்கள், நாம் எங்கே இருந்து வந்தவர்கள், கர்த்தர் என்னவெல்லாம் நன்மைகளை செய்தார், நம்முடைய முற்பிதாக்களுக்கு எவ்வளவு நன்மைகளை தேவன் செய்தார். ஆனால் இன்றைக்கு இழிவான நிலையிலே, கஷ்ட நிலையில் நாம் இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? தேவன் அல்ல, நம்முடைய அக்கிரமமும் நம்முடைய பாவமும் நம்மை இப்படி வைத்திருக்கிறது. இப்போது நாம் பெற்றிருக்கிறதான இந்த நிந்தைக்கு, இந்த அவமானத்துக்கும் நாம் தகுதியானவர்கள். இப்படி நமக்கு செய்ததான தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். திரும்பவுமாக மனம் திரும்புவோமானால் நம்மை திரும்பவுமாக உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதுக்காக தான் ஜெபம் பண்றாங்க. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர். நீர் எங்களை உண்மையாக நடப்பித்தீர். நாங்கள் பண்ண அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் விட்டுவிட்ட பாவத்துக்கும் இது எங்களுக்கு தேவைதான் ஆண்டவரே. நீர் நீதி உள்ளவர். தங்களை தாழ்த்துகிறார்கள் தேவனுக்கு முன்பாக. அப்படி தாழ்த்தும் போது தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். உண்மையான தாழ்மையை அவர் பார்க்கிறார். உண்மையான மனம் திரும்புதல் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நொறுங்குண்டு இருதயத்தையும் காணும் போது அவர் இறங்கி வந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். ஒருவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒரு சிறு பிள்ளையை போல அவர் மேல் ஏக்கம் கொண்டு அவரையே சார்ந்து, உம்மாலை அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீர் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எனக்கு ஐயோ, நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு மேல் கர்த்தர் இடத்துல வேறு ஒன்றையும் கேட்க மாட்டாரா? அது போதும் தேவனுக்கு. தேவன் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் மனிதனுக்கு தேவையானதாக இருக்கிறது. ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதை போல உண்மையிலேயே மனங்கசந்து நறுங்குண்டு இருந்தால்தான் மன்னிப்பே தவிர ஏமாற்றுகிறதான மனம் திரும்புதலில் தேவன் ஏமாறுவது கிடையாது. யாரும் தேவனை ஏமாற்றவும்